வெங்கடேச பண்ணையார் அண்ணனை பொறுத்த மட்டும் வந்து எங்க நாடார் சமுதாயத்தோட பாதுகாவலரா வாழ்ந்து மறைந்த ஒரு வீர கடவுள் தான். மெட்ராஸ் ரவுடிங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தாப்புல வெங்கடேச பண்ணையார் அண்ணன். டிடிவி தினகரன் சசிகலா அவர்களுடைய குடும்பத்துக்கும் இவருக்கும் ஒரு இஷ்யூ ஆச்சு, ஏதோ ஒரு லேண்ட் பிரச்சனையில இஷ்யூ ஆச்சு, அதுதான் காரணம். என்னதான் ஒரு அதிகார பலம் ஆட்சி பலம் அவங்க கிட்ட இருந்தாலும் எனக்கு நீ ஒண்ணு இல்ல மோதி பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் படைச்சவர் பகை மாதிரி அது வரும்போது திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஜாதிய ரீதியா இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அதற்கு எதிர்வினையாற்றுறதுக்கு பாதுகாவலரா அவங்கள கூப்பிட்டு அது அடிக்கிறதோ அல்லது அவங்கள தட்டி விடுறதோ அந்த மாதிரி ஒரு சில வேலைகளை பண்ணையார் அண்ணன் உண்மையிலேயே சிறப்பா தான் செஞ்சாப்புல. பண்ணையார் அண்ணன் அரசியல்வாதியை அவங்க சுய லாபத்துக்கு பயன்படுத்திக்கிட்டார். கடைசியில இவர் எழுத்து வந்துருவாரு கொண்டு வந்துருவாருங்கும் போது இவரை செத்துருவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அப்படி நெஞ்ச நிமித்தி தான் அவர் இறந்தாரு. ஒரு அநியாயமா நடக்கப்பட்ட சுய லாபத்துக்காக நடக்கப்பட்ட இந்த ஒரு என்கவுண்டருக்கு வந்து பழி தீர்க்க முடியலையேங்கிற வணக்கம். வணக்கம். இப்போ வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து நீங்க உங்களுடைய தரப்புல இருந்து சொல்றது இன்னும் ரொம்ப ரியாலிட்டியா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ வெங்கடேஷ் பண்ணையார் அவர் யாரு, அவர் எப்படி எமர்ஜ் ஆனாரு, அவருடைய இறப்பு வரைக்கும் என்னென்ன அவர் சந்திச்சாரு, அவர் அரசியல்வாதியா இல்ல ரவுடியா டானா, அப்படி நிறைய கேள்வி இருக்கு. நீங்க வெங்கடேச பண்ணையார் அண்ணனை பொறுத்த மட்டும் வந்துன்னா என்னோட பார்வையில் அவர் வந்து எங்க நாடார் சமுதாயத்தோட பாதுகாவலரா வாழ்ந்து மறைந்த ஒரு வீர கடவுள் தான். அவர் வந்து பண்ணையார் குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வந்து தொழில் ரீதியாகவே எல்லார் கூடயுமே உண்டு. இன்னொன்று வந்து ஆரம்பத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஜாதிய ரீதியாக ஒரு சில குரூப்புகளுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு சில படுகொலைகள் நடந்துருது. அப்போ அந்த மாதிரி படுகொலையில் எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில தலைவர்கள் இறக்கப்படும் போது அதற்கு எதிர்வினையாற்றுறதுக்கு ஒரு பாதுகாவலராக அந்த வன்முறை சம்பவத்தில் யார் ஈடுபட்டா அவங்கள கூப்பிட்டு கண்டிக்கிறதோ அல்லது அடிக்கிறதோ அல்லது அவங்கள தட்டி விடுறதோ அந்த மாதிரி ஒரு சில வேலைகளை பண்ணையார் அண்ணன் உண்மையிலேயே சிறப்பாக தான் செஞ்சாப்புல. சென்னையை பொறுத்த மட்டும் அவர் இறக்குற வரைக்கும் இப்படி ஒரு மனிதர் வந்து இருந்தார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எங்கே இருக்கிறாரு எங்கே வராரு போகிறாரு அப்படிங்கிறது ஒரு ஹிடனாகவே இருக்கும். மற்றபடி அவர் பழகக்கூடிய ஆட்கள், அவரோட நட்பில் இருக்கக்கூடிய மாட்டு சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டையுமே தொடர்பில் இருப்பாப்புல. அவங்களோடலாம் நேரடி போக்குவரத்து எல்லாமே உண்டு. சென்னையை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வியாபார ரீதியாக இன்னைக்கு மக்கள் வந்து இந்த மாமூலு ரவுடி மாமூலு ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முதல் மூல காரணம் அண்ணன் வெங்கடேச பண்ணையார். ஏன்னா அவங்க இங்கே இருக்கும்போது சென்னையில் இருக்கும்போது வியாபாரி சங்கங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வணிகர் பாதிக்கப்பட்டாலும் சரி அவரோட நாலேஜுக்கு போச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டான் இருப்பான்ல, ஒரு சில்லற டான் இருப்பான், ஒரு சின்ன டான் இருப்பான், அந்த டானை கூப்பிட்டு சத்தம் போட்டு விட்டுருவாப்புல. ஒழுங்காக இருக்க சொல்லி வச்சுக்கோ, உரிச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவாப்புல. நேரடியாகவே களத்துக்கு போவாப்புல. அந்த மாதிரியெல்லாம் நேரடியாகவே இங்கே இருக்கக்கூடிய மெட்ராஸ் ரவுடிங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாப்புல வெங்கடேச பண்ணையார் அண்ணன். தேவையில்லாத பகைகளை அவர் வாழ்ந்த காலங்களில் யாருக்கிட்டையுமே வச்சுக்கிட்டது கிடையாது. எந்த ஒரு பகையும் அவர் வச்சுக்கிட்டது கிடையாது. காவல்துறையோட அவரோட என்கவுண்டருங்கிறது வந்து அரசியல் சூழ்ச்சி தான். ஆளுங்கட்சி அவங்களுக்கு தேவைக்கு அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. டிடிவி தினகரன் சசிகலா அவர்களுடைய குடும்பத்துக்கும் இவருக்கும் ஒரு இஷ்யூ ஆச்சு, ஏதோ ஒரு லேண்ட் பிரச்சனையில இஷ்யூ ஆச்சு, அதுதான் காரணம்ங்கிறாங்க. அது உண்மை இல்லைண்ணா. அதாவது பலர் பல விதமாக கருத்துக்களை சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மாவோட வளர்ப்பு மகனாக அறியப்படக்கூடியவங்களோட வியாபார ரீதியாக தொடர்புலாம் வருது, அதில் முரண்பாடு வருது. அப்புறம் அவர் சின்னம்மாவோட கணவர் திரு நடராஜன் அவங்களுக்கும் கருத்து மோதல்கள் வருது. அப்போ அது ஒரு கட்டத்தில் இவங்க பண்ணையார் அந்த ஒரு நீங்கள் என்னதான் ஒரு அதிகார பலம் ஆட்சி பலம் அவங்கக்கிட்ட இருந்தாலும் எனக்கு நீ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவில் தான் ஒரு வீரன் தான் அவர். நீ யாராக இருந்தாலும் பார்த்துக்கிடலாம், வந்து பாரு, மோதி பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் படைச்சவர் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு நேர்வழியில் போகக்கூடியவர், எதுக்கும் துணிஞ்சவர். தன்னோட சமூகத்தில் ஒருத்தன் பாதிக்கப்படுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர், சுயநலம் இல்லாதவர்.
சுரண்டல் யாருக்கிட்டையும் ஒரு பஞ்சாயத்து வருது அதில் பணத்தை அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உள்ள ஆள் கிடையாது. அந்த இதில் ஒரு அரசியல் கட்சி, ஒரு அம்மையாரோட வளர்ப்பு மகன், இந்த மாதிரி உள்ள குடும்பத்தில் ஒரு பகை மாதிரி அது வரும்போது அப்போ அது ஒரு எதிரி மாதிரி அவங்க பார்க்கப்படுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அது ஒரு சில வழக்குன்னு வரும்போது அதை சரி முடிச்சு விட்ருங்கிற மாதிரி காவல்துறை மூலமாக ஈஸியாக அது புனையப்பட்டு என்கவுண்டர் செய்யப்படுறாரு. உண்மையிலேயே வந்து அந்த என்கவுண்டர் செய்யப்படும் போது கூட இந்த பைசன் திரைப்படத்தில் கூட காட்சிப்படுத்தும் போது அது வந்து காட்டி கொடுக்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அது யாரோ சொன்னதுனால அப்படி காமிச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. உண்மையிலேயே அவர் பாதுகாப்புக்காக அண்ணன் வந்து துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. அவரை கூட்டிட்டு போற ஆளு அவருக்கு தெரிஞ்ச காவல்துறை அதிகாரியுமே அவருக்கு தெரிந்த அதிகாரி தான். அப்படிங்கிறதுனாலதான் அவர் பேர் சொல்லிலாம் கூப்பிட்டதுனால அவர் நினைச்சிருந்தால் பண்ணையாரனை நினைச்சிருந்தா ஃபயர் பண்ணியிருந்திருக்க முடியும். அவர் எதுவும் அந்த மாதிரி அட்டெம்ப்ட் இல்லாம பேசுறாரு. ஆனா உயர் அதிகாரிகளோட அழுத்தம், ஆளுகிற ஆட்சியாளர்களோட அழுத்தம், அப்ப சுட போறாங்க அப்படிங்கிறது அவருக்கு உண்மையிலே தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே உண்மையிலே அவரு தான் செத்துருவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அப்படி நெஞ்ச நிமித்தி தான் உண்மையிலே அவர் இறந்தாரு. இதெல்லாம் வந்து நிதர்சன உண்மை. அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து சாக போறான்னு தெரிஞ்சும் கூட நெஞ்ச நிமித்தினாயா உங்க ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பலர்கிட்ட அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன ஒன்று அப்படின்னா, ஒரு அநியாயமாக நடக்கப்பட்ட, ஒரு சிலரோட சூழ்ச்சியினால சுய லாபத்துக்காக நடக்கப்பட்ட இந்த ஒரு என்கவுண்டருக்கு வந்து நீதி கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இன்னைக்கும் இருக்குன்னு. எவ்வளவோ நாடார் சமூகத்தில் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, சட்ட சாணக்கியர்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, பார் கவுன்சிலோட தலைவர்களாலாம் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் கூட ஒரு சமுதாய பாதுகாவலராக வாழ்ந்து மறைஞ்ச ஒருத்தரோட ஒரு போலி என்கவுண்டரை வெளிக்கொண்டு வர முடியலையே, அந்த போலி என்கவுண்டரை நிகழ்த்தின காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் வருத்தமும் இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அந்த பண்ணையார் குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்களை வந்து கொல்லப்படுறாங்க, அதுக்கு பழி தீர்த்துருந்தாங்க. இன்னைக்கு அந்த படுகொலை செஞ்ச ஆளை பழிக்கு பழி வாங்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வெங்கடேச பண்ணையார பழி கொண்ட அந்த என்கவுண்டருக்கு பழி தீர்க்க முடியலையேங்கிற ஆதங்கமும் வலியும் எங்க நாடார் சமுதாயத்துக்கு உண்மையிலேயே இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்துறேன். நாடார் மக்கள் சக்தி அப்படின்னு ஒரு அமைப்பு அவரு வந்து வச்சு நடத்திட்டு இருந்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நாடார் பாதுகாப்பு பேரவை. நாடார் பாதுகாப்பு பேரவை. இப்போ இது வந்து ஒரு அரசியல் இயக்கமாவோ இல்லை சமூக நல இயக்கமாவோ மட்டும்தான் இயங்கிச்சா? அரசியல் ரீதியா அவருக்கு திமுகவுக்கோ ஏடிஎம்கேக்கோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவா அந்த மாதிரி அவரோட அரசியல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, அதாவதுன்னு அம்மையார் இருக்கும்போதே வந்து இவர் இருந்தா ஃபீல்டு ஒர்க்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி எல்லாமே வந்து இறங்கி வேலை செய்யறதுக்கெல்லாம் சொன்னாங்க. இன்னொன்று வந்து வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு கள நிலவரத்தை இருந்து பண்ணினாள். அரசியல் களத்தில் பை எலெக்ஷன்லாம் வந்து ஒரு டஃப் கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. வெங்கடேச பண்ணையார் அண்ணனை அரசியல்வாதிங்க அவங்க சுய லாபத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அண்ணன் வெள்ளந்தியா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைச்சு நாடார் ஓட்டு நம்பிட்டாப்புல. நாடார் ஓட்டுகளுக்காக வாக்குகளுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. கடைசியில் இவர் எழுத்து வந்துருவாரு, இவர் ஒரு கட்டமைப்புக்கு கொண்டு வந்துருவாருங்கும் போது இவரை அடக்கணும் ஒடுக்கணும்னு சொல்லி ஆட்சியாளர்கள் அவருக்கு பர்சனலா திமுகவா அதிமுக ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சி இந்த கட்சி கூட நம்ம எப்போ இணையலாம் அந்த மாதிரி ஏதாவது தாட் இருந்துச்சா? இல்ல இல்ல அந்த மாதிரி கிடையாது. அண்ணனை பொறுத்த மட்டும் வந்து பொதுவாக ஒரு சமுதாய பார்வையாளரா ஒரு சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த மாதிரி தான். ஒரு ஏடிஎம்கேக்கு ஃபேவரு, டிஎம்கேக்கு ஃபேவரு அந்த மாதிரின்னு கிடையாது. அதை அப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. அதிமுக அவரை பயன்படுத்துது, திமுகவில் அவரோட என்கவுண்டர் நடந்ததுக்கு அப்புறமா அக்காவுக்கு வந்து மத்திய மந்திரியெல்லாம் ஆக்குனாங்க. அது டிஎம்கே ஆக்குனாங்க. அதாவது வாக்குகளுக்காக. ஏன்னா அந்த வெங்கடேச பண்ணையார் அண்ணனோட என்கவுண்டர் நடந்த உடனே ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் கொந்தளிச்சு போயிருக்கு. அப்போ அந்த நாடார் சமுதாயத்தோட வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக திமுக ஐயா கலைஞர் அவர்கள் வந்து சாதுரியமாக செயல்பட்டு அக்கா ராதிகா செல்வி அக்காவுக்கு கொடுத்தாங்க. அவங்க எனக்கு அந்த அக்கா மேலேயுமே என்ன அப்படின்னா, ஒரு இணையமைச்சராக இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஒரு சென்ட்ரல் அமைச்சராக இருந்தும் கூட தன்னுடைய கணவருக்கு நேர்ந்த ஒரு அநீதிக்கு ஒரு 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 நீதியை வாங்கி கொடுக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் எனக்கும் உண்டு. இல்லை இப்போ இன்னைக்கும் அவருடைய நினைவு நாள். ஆனால் அவங்க நினைச்சிருந்தா பண்ணியிருக்க முடியும். அதாவது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காங்க,
அவங்க நினைச்சிருந்தா, அதாவது அதான் அது வந்து ஒரு நாடார் சமூகத்துக்கே உள்ள குணம் அப்படிங்கிறதையும் நான் அந்த நேரத்தில் பார்க்குறேன். ஏன்னா இதே இது வேற ஒருத்தனா இருந்தா அது சம்மந்தப்பட்ட போலீஸ்காரன்னா என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும், என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும். ஏன்னா அந்த அதிகாரம் கையில் இருக்கு. ஆனாலும் அந்த நாடார் சமுதாயத்துக்கே உள்ள குணத்துல அவங்க அதை சட்ட ரீதியாவே எதிர்கொண்டாங்க. ஓகே. இப்போ அவங்களுடைய மனைவி இப்போ முற்றுமுழுதா அரசியல்ல இருந்து விலகிட்டாங்களா? அவங்க இருக்காங்க, திமுகவுக்கு ஃபேவரா செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எம்எல்ஏவாவோ எம்பியாவோ அதுக்கப்புறம் அவங்க அது அதாங்க அந்த பண்ணையாரை எப்படி ஆளுகிற ஆட்சியாளர்கள் காரியத்துக்காக பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி இப்போ காரியம் முடிஞ்சு போச்சு. அந்த பண்ணையாரனோட என்கவுண்டர் டயத்தில் அந்த ஒரு சிம்பத்தி தேவைப்பட்டுச்சு, நாடார் வாக்கு தேவைப்பட்டுச்சு, அக்காவுக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஏன் இப்போ வரும்போது சீட்டு கொடுத்துட வேண்டியதானே? இந்த 2026 அக்காவுக்கு சீட்டு கொடுத்து இன்னும் பண்ணையார் குடும்பத்தை அழகு பார்க்கலாமே. இப்போ வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு நிறைய பேர் மூலக்கரைன்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு போய் வந்து அஞ்சலி செலுத்துவாங்க. அப்போ வந்து பதட்டமான சூழ்நிலை இருப்பதாகவும் நிறைய காவல்துறையினர் குவிக்கப்படுவாங்க. அப்போ அங்க போகக்கூடிய மக்கள் இளைஞர்கள் எல்லாம் அத்துமீறி நிறைய செயல்களில் ஈடுபடுறாங்க, வேகமா கார்ல போறாங்க. அப்படி இல்லைன்னு, அதாவது இதுல என்ன அப்படின்னா, இந்த பண்ணையார் குடும்பத்துக்கு உள்ள பகைன்னு சொல்லி எதிர்த்தரப்புல சொல்லப்படக்கூடிய நபர்களால அவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட, இப்ப நான் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கேன், நான் ஒரு கொலை செஞ்சிருக்கேன் அப்படின்னா என்ன அவங்க வந்து தாக்குனாலோ அல்லது என்ன அவங்க அழிக்க முன் வந்தாலோ இதுல பிரச்சனை இல்லை. அந்த எதிர்த்தரப்பு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் சார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தனை தொட்டுட்டா அல்லது வெட்டிட்டா கொத்தி விட்டுட்டா அல்லது ஒரு படுகொலையை பண்ணிட்டா அதை ஒரு பெருசா வீரனா எதிர்கொண்டு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சில படுகொலைகள்லாம் நடந்திருக்கு. அப்ப காவல்துறை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு படுகொலையுமே ஒரு கொலையே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் காவல்துறை நினைப்பாங்க. அப்ப இது போன்ற வீர வழிபாடு நிகழ்ச்சிகள்லாம் வரும்போது அங்க பொதுவான போராளி தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், அந்த மாதிரி ஆட்கள்லாம் வரும்போது ஏதோ ஒரு பகையை வச்சு யாரோ ஒருத்தங்க ஒரு அசம்பாவிதம் பண்ணிடக்கூடாது, நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா காவல்துறை வந்து அந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இப்போ நினைவஞ்சலி செலுத்த போறவங்க வந்து ரொம்ப இன்டிசிப்ளினா நடந்துக்கிறாங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கலாம், அதே எப்படி? அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு நாடார் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் பெரும்பாலும் அந்த அளவுக்கு போறதில்ல. ஒரு சில இளைஞர்கள் வேணா ஒரு சில இடங்கள்ல இந்த பைக் ரேஸ் மாதிரி சும்மா அது ஒரு ஏதோ ஒரு அவங்க ஒரு சந்தோஷத்துலையோ அல்லது ஒரு அந்த ஒரு வெளிப்பாடா அவங்க இது பண்றாங்க. ஒரு வன்முறை பாதையை தூண்டக்கூடிய அளவுல வந்து நாடார் சமுதாய போராளி தலைவர்களோட நினைவு நாளில் எந்த இடத்துலையுமே நடக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ நானே வந்து ஒரு வழிநடத்தி ஒரு சில இளைஞர் பட்டாளங்களை நான் கூப்பிட்டு போனால் கூட வாகனங்களில் போகக்கூடியவங்களே வந்து நான் உண்மையிலே கட்டுப்படுத்துவேன், இந்த மாதிரி போகாதீங்க. மெயின் வந்து பாதுகாப்பு தான். இப்போ ஒரு 2 வீலரில் சாகசம் பண்ணுறேன்ட்டு போகிறாங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரேக் பிடிக்கல அல்லது ஒரு ஸ்கிப் ஆகிட்டு கீழே விழுந்துட்டாப்புல, அந்த இடத்துல பாதிப்பு யாருக்கு? அந்த பையனுக்கு, அந்த பையனோட பயணம் பண்ணக்கூடிய கூட இருக்கக்கூடிய பையனுக்கு. சரிங்களா? அப்போ நம்ம போகக்கூடிய ப்ரோக்ராமே பாதிப்படையும். நமக்கு அந்த நான் ஒரு நல்ல எண்ணத்தில் நான் என்ன நினைப்பேன், முதல்ல அவனோட பாதுகாப்பை தான் பார்க்கணும்னு நினைப்பேன். அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போகணும், அவனோட உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். நம்ம அப்படி தான் பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே நான் சொல்லுவேன். வாகனத்தில் போனால் கூட டிரைவர்கிட்ட நம்ம சொல்லக்கூடியதே பொறுமை தான் நமக்கு முக்கியம், கவனமாக போங்க, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் நாடார் சமுதாய இளைஞர்கள் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு. நன்றி. நன்றி.